ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நீண்ட நேர விவாதங்களுக்கும் சிரிப்பு பேச்சுகளுக்கும் பிறகு ஒரு வழியாக அந்த நியூயார்க் ப்ராஜெக்ட் மீட்டிங் முடிவுக்கு வந்தது. இருதரப்பு ஒப்பந்த பத்திரங்களிலும் விக்ரமும் ஸ்டெல்லாவும் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டனர். செயல்முறைகள் முடிந்ததும் ஸ்டெல்லா உற்சாகத்தின் உச்சத்திற்கு சென்று மீண்டும் விக்ரமை நோக்கி வந்து அவனுக்கு ஒரு வார்ம் ஹக் கொடுத்தாள். அதோடு நிறுத்தாமல் விக்ரமின் பின்னால் நின்று கோபக்கனலோடு பார்த்து கொண்டிருந்த தியாவை பார்த்து, ஹே தியா, கங்க்ராட்ஸ், யுவர் டீம் டிட் அ கிரேட் ஜாப் என்று சொல்லி தியாவையும் கட்டிப்பிடித்தாள். தியா தன் பல்லை கடித்துக்கொண்டு முகத்தில் ஒரு போலி சிரிப்பை வரவழைத்து, தேங்க்ஸ் மிஸ்டல்லா என்று சொல்லிவிட்டு அடுத்த வினாடியே அவளது அணைப்பிலிருந்து விலகி தன் ஃபைல்களை தூக்கிக் கொண்டு விறுவிறுவென அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியேறினாள். அடுத்து அவர்கள் கீழே இறங்குவதற்காக லிஃப்டை நோக்கி நடந்தனர். கண்ணாடியால் ஆன அந்த பிரம்மாண்டமான லிஃப்டிற்குள்ளும் ஸ்டெல்லா விக்ரமை விட்டு விலகவில்லை. விக்ரமின் தோளுக்கு மிக அருகில் நின்று, ஹே விக்ரம், ரிமெம்பர் தட் பார்ட்டி இன் பாரிஸ் என்று பழைய கதைகளை பேசி சிரித்துக்கொண்டே வர தியா லிஃப்டின் மூலையில் நின்று இருவரையும் தன் பார்வையாலேயே சுட்டெரிப்பது போல கொடூரமாக முறைத்து கொண்டிருந்தாள். கீழே மெயின் லாபிக்கு வந்ததும் விக்ரமை வழியனுப்ப வந்த ஸ்டெல்லா அவனது கையை லேசாக பற்றியபடி, ஸோ விக்ரம், இன்னைக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா? நோ ஸ்டெல்லா, ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். பிகாஸ் ஐ எம் லிட்டில் பிட் டயர்ட். ஓ விக்ரம், தட்ஸ் ஓகே, see you again, பாய் என்று சொல்லி விக்ரமின் கன்னத்தில் லேசாக ஒரு முத்தமிட்டு விட்டு நகர்ந்தாள். தியா அதை பார்த்ததும் தலைக்கேறிய கோபத்தில் தன் உதட்டை கடித்துக்கொண்டு கேபை நோக்கி நடந்தாள். கேபில் ஏறி ஹோட்டலுக்கு திரும்பும் வரை தியாவின் முகம் கடுகடுவென இருந்தது. ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டே விக்ரமை அணு அணுவாக முறைத்து கொண்டிருந்தாள். ஆனால் விக்ரமோ அதை கண்டுகொள்ளாமல் தன் ஃபோனில் ஆஃபீஸ் மெயில்களை செக் செய்வதும் பிஸ்னஸ் கால்களில் பேசுவதுமாக பிஸியாகவே இருந்தான். அவனது இந்த அலட்சியம் தியாவின் கோபத்திற்கு இன்னும் நெய் வார்த்தது. ஹோட்டல் ரூமை அடைந்த அடுத்த நொடி தியா ரூமிற்குள் நுழைந்து கதவை ஓங்கி அடித்து சாத்தினாள். தன் கையில் இருந்த நியூயார்க் ப்ராஜெக்ட் ஃபைல்களை தூக்கி அங்கிருந்த சோஃபாவின் மீது வெறியோடு வீசினாள். விக்ரம் கதவை லாக் செய்துவிட்டு தன் கருப்பு நிற கோட்டை கழற்றி பெட்டில் போட்டான். தியாவின் இந்த பொறாமை நாடகத்தை அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். அவளை இன்னும் வெறியேற்ற வேண்டும் என்பதற்காகவே தன் கழுத்தில் இருந்த டையை மெதுவாக அவிழ்த்தபடி மிகவும் யதார்த்தமாக பேசுவது போல பேசத் தொடங்கினான். ஏ தியா, அந்த ஸ்டெல்லாவை பார்த்தீங்களா? என்ன பொண்ணு அவ. 3 இயர்ஸ் முன்னாடி அவளை பார்த்தேன். அப்போ இருந்ததை விட இப்போ எவ்வளோ அழகா இருக்கா. அது எவ்வளோ ஸ்மார்ட்ல. அந்த அமெரிக்கன் லுக்கு, அந்த கெத்து, அவள் பேசுகிற ஸ்டைலு. என்ன பொண்ணு. இத்தனை வருஷத்துல அவள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்று விக்ரம் வேண்டுமென்றே வார்த்தைகளை காய்ச்சி ஊற்ற தியாவுக்குள் இருந்த பொறாமை எரிமலை அப்படியே வெறித்து சிதறியது. தியா விறுவிறுவென விக்ரமின் முன்னால் வந்து நின்றாள். அவளது மூச்சுக்காற்று அனலாய் வந்தது. அவளது கண்கள் சிவந்து உடம்பு கோபத்தில் நடுங்கியது. என்ன சொன்னா? அவ அழகா இருக்கா, ஸ்மார்ட்டா இருக்கா. அப்ப எதுக்குடா ஏன் பின்னாடி சுத்துற? பேசாம அவ கூடயே போயிரு என்று தியாவின் கோபம் விக்ரமிற்கு சிரிப்பை தந்தது. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அங்க மீட்டிங்கா நடந்தது. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா பக்கத்துல பக்கத்துல கை பிடிச்சு ஏதோ சிரிச்சு பேசிட்டு இருந்தேங்க. அது மட்டும் இல்ல, அவ உன்னை கட்டி பிடிக்கிறா. அப்படியே சொக்கி போய் நிக்கிற. எல்லாத்துக்கும் மேல அவ கணத்துல கிஸ் பண்ணா. அப்ப கூட வாயை மூடிட்டு ஜொல்லி விட்டு நின்றுட்டு இருந்தா. அவ சிரிச்சு சிரிச்சு பேசும்போது பல்ல இழிச்சிட்டு உட்கார்ந்துருந்தையே, அப்பெல்லாம் உனக்கு இந்த தியா ஞாபகம் வரல? ஏ பைத்தியம், பைத்தியக்காரி. ஏண்டி, இந்த சின்ன விஷயத்துக்கா இவ்வளோ கோவப்படுற? என்ன சின்ன விஷயமா? ஏண்டா,
என் கண்ணு முன்னாடி ஒருத்தி உனக்கு உம்மா கொடுப்பா, அது சின்ன விஷயமா? பாவி, இவ்ளோ பெரிய விஷயத்த எவ்ளோ கூலா சொல்ற. உன்னை போய் லவ் பண்ண பாரு. இந்த 2 வருஷம் என்னை என்னென்ன பண்ணணுமோ பண்ணி என்னை யூஸ் பண்ணிட்டு இப்போ வேற ஒருத்திய பார்த்ததும் பல்ல இழிச்சிட்டு நிக்கிற. கடங்காரா, நீயும் மற்ற பசங்க மாதிரிதான்டா. வெள்ளத்தோலை பார்த்ததும் அப்படியே வாயை பொழந்துட்டியே. ஃப்ளைட்ல என்கிட்ட என்னென்னமோ பேசுன, இங்க வந்த உடனே அந்த அமெரிக்கா கறிக்கிட்ட ஒட்டிக்கிட்டு கூத்தடிச்சியே. போடா, அவகிட்டயே போ என்று தியா ஆத்திரத்தின் உச்சியில் கத்தினாள். விக்ரமுக்கு அவளது இந்த அடங்காத பொறாமையை பார்த்து அவன் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அவனது இதழ்களில் ஒரு கள்ளச்சிரிப்பு விரிந்தது. ஏ லூசு, என்னடி ஏதேதோ பேசுற? வெள்ளத்தோலை பார்த்ததும் நான் விழுந்துட்டேனா? எனக்கு இந்த அமெரிக்கா கறியெல்லாம் வேணாம். இந்த அழகான தமிழ் பொண்ணோட உடம்பு தாண்டி என்னை கறங்க வைக்குது என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான். கையெடு, சும்மா ஐஸ் வைக்காத. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாது, தள்ளி நில்லு என்று சொல்லி தன் முழு பலத்தையும் திரட்டி அவனது நெஞ்சில் ஓங்கி அடித்தாள். அவளது கைகள் மீண்டும் தன் மீது விழுந்த அந்த நொடி விக்ரமின் பொறுமை காற்றில் பறந்தது. அவனது கண்கள் அப்படியே தகிக்கும் காதலால் இருண்டன. மின்னல் வேகத்தில் அவளது 2 மணிக்கட்டுகளையும் ஒரே கையில் பிடித்து மேலே தூக்கி பூட்டியவன் தியாவை தூக்கி அப்படியே பின்னால் இருந்த பிரம்மாண்டமான கிங் சைஸ் பெட்டில் ஓங்கி தள்ளினான். தியா மெத்தையில் போய் விழுந்து மீண்டு எழும்புவதற்குள் விக்ரம் ஒரு வேட்டை மிருகத்தைப் போல அவளுக்கு மேலே ஏறி வந்து அமர்ந்தான். அவளது 2 கைகளையும் வெட்டோடு சேர்த்து தலைக்கு மேலே அழுத்தமாக பிடித்து கொண்டான். அவனது கனமான சூடான உடம்பின் எடை தியாவை முற்றிலும் அசைய முடியாமல் முடக்கியது. தியா பதற்றத்தில் மூச்சு வாங்கிக் கொண்டு, ஏ விக்ரம், நீ என்ன பண்ற? விடுடா, எழுந்துரு என்று கூற விக்ரம் அவளது பேச்சை காதில் வாங்கவே இல்லை. என்னடி, நானும் பார்க்குறேன், ஓவரா திட்டுற அடிக்கிற. எங்க இப்போ திட்டு பார்க்கலாம். எவ்வளோ திமிரு உனக்கு? இன்னைக்கு இந்த திமிரெல்லாம் என்ன செய்கிறேன்னு பாரு என்று கூறியவன் அவளது ஃபார்மல் ஷர்ட்டின் பட்டன்களை முழுமையாக விலக்கி அவளது அனல் பறக்கும் மேனியில் தன் கரங்களை ஆழமாக செலுத்தினான். அவனது ஒவ்வொரு விரல் அசைவும் தியாவின் இடுப்பின் வளைவிலும் வயிற்றிலும் ஏற்படுத்திய உரசல் அவளை மூச்சு முட்ட வைத்தது. அவனது இதழ்கள் அவளது கன்னத்தில் இருந்து மெல்ல இறங்கி அவளது கழுத்தின் வளைவில் அழுத்தமாக பதிந்து ஆழமான வடுக்களை ஏற்படுத்தின. தியாவும் அந்த வலியால் அவனது அகன்ற தோள்களை தன் நகங்களால் இறுக்கமாக பற்றியபடி முனகினாள். விக்ரம் அவளது இடையை இன்னும் தனக்கு நெருக்கமாக இழுத்து தன் உடலின் முழு எடையாலும் அவளை தன் வசப்படுத்தினான். தியா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு அவனது அந்த ஸ்பரிசத்தில் முற்றிலும் சரணடைந்து அவனை கட்டி அணைத்து முனகிய அந்த உச்சக்கட்ட தருணத்தில் அருகில் இருந்த மர டேபிள் மீது இருந்த விக்ரமின் ஃபோன் அதிர்ந்து சத்தமாக அலறத் தொடங்கியது. அந்த திடீர் சத்தம் அந்த அறையின் அமைதியை ஒரே நொடியில் உடைத்து எறிந்தது. தியா அதிர்ச்சியில் கண்களை திறந்து விக்ரமின் நெஞ்சை தள்ளினாள். ஏய் விக்ரம், விக்ரம் ஸ்டாப், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, ஃபோன் அடிக்குது என்று மூச்சிறைக்க கூறினாள். விக்ரம் கடுப்பாகி அவளது முகத்திலிருந்து தன் முகத்தை உயர்த்தவே இல்லை. அவளது கழுத்தில் மீண்டும் தன் இதழ்களை பதித்தபடி, அடிச்சா அடிக்கட்டும்டி, அதை விட கொஞ்ச நேரம் அசையாமரு என்று உரிமையபடி அவளை விடாமல் அந்த ரொமான்ஸை தொடர முயன்றான். ஆனால் ஃபோன் நின்று மீண்டும் அழுத்தமாக அலறியது. ரிங்டோன் இடைவிடாமல் ஒலித்து கொண்டிருக்க விக்ரமின் அந்த உச்சக்கட்ட தருணம் அப்படியே சட்டென்று உடைந்தது. யார் இத்தனை தடவை ஃபோன் பண்றது என்று கத்தியபடி விக்ரம் கடுப்பில் தியாவின் மீது இருந்து மெல்ல விலகி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தான். அவனது சட்டை பட்டன்கள் கலன்றிருக்க அவன் தன் கலைந்த முடியை கோதியபடி டேபிளில் இருந்த ஃபோனை வெறியோடு பார்த்தான். தியா வேக வேகமாக தன் உடைகளை சரி செய்து கொண்டு மெத்தையின் மறுபக்கம் நகர்ந்து அமர்ந்து தன் மூச்சை சீராக்க முயன்றாள்.
அவளது கன்னங்களும் கழுத்தும் விக்ரமின் முத்தங்களால் சிவந்து போயிருந்தது. விக்ரம் கடுப்போடு போனை எடுத்து ஸ்கிரீனை பார்த்தான். அங்கே ஸ்டெல்லா என்ற பெயர் மின்னிக் கொண்டிருந்தது. அவன் போனை காதில் வைக்கப் போக மெத்தையில் அமர்ந்து உடைகளை சரி செய்து கொண்டிருந்த தியா கூர்மையாக அவனது போன் ஸ்கிரீனை பார்த்துவிட்டாள். அவளது புருவங்கள் உடனடியாக சுருங்கின. இவளா? இவ எதுக்கு இப்ப கால் பண்றா என்று நினைத்தவள் விக்ரமை நோக்கி தன் கொலைவெறி பார்வையை திருப்பினாள். தியா அவனை விரலை காட்டி உதடுகளை கடித்துக்கொண்டு, டேய், ஸ்பீக்கர்ல போடு என்று வாய் அசைப்பில் கத்தினாள். விக்ரம் அவளது அந்த அதீத பொறாமையையும் மிரட்டும் முகத்தையும் பார்த்து மனதிற்குள் சிரித்துக்கொண்டே போனை ஸ்பீக்கர் மோடில் போட்டுவிட்டு காதில் வைத்தான். ஏ ஸ்டெல்லா, நீயா என்று தன் குரலை சீராக்கிக் கொண்டு கேட்டான் விக்ரம். மறுமுனையில் ஸ்டெல்லாவின் அந்த செல்லமான கொஞ்சலான குரல் அறையெங்கும் தெளிவாக கேட்டது. ஹே விக்ரம், ஐ நோ நீ ரொம்ப டயர்டா இருப்பேன்னு தெரியும். ஆனா இவ்வளோ தூரம் வந்துட்டு வெளியே போகாம இருந்தா இப்படி? நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல உன்னோட ஹோட்டல் லாபிக்கு வரேன். கெட் ரெடி. நம்ம சும்மா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா? நோ ரீசன்ஸ், யூ ஹாவ் டு கம் என்று அவள் கூற, தியா இதை கேட்டதும் அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள். என்ன, என் ஆள் கூட லாங் டிரைவா என்று அவளது கண்கள் கோபத்தில் பிதுங்கின. விக்ரமை பார்த்து, விக்ரம், மரியாதையா வேணான்னு சொல்லு என்பதைப் போல கைகளை ஆட்டி காட்டி மிரட்டினாள். ஆனால் விக்ரமோ தியாவை இன்னும் வெறியேற்றி வேடிக்கை பார்க்க முடிவு செய்தான். தியாவின் கண்களை பார்த்து ஒரு குறும்பு சிரிப்பை சிந்திவிட்டு பேசினான். என்ன, லாங் டிரைவா? ஏ தட்ஸ் கிரேட். நான் சும்மா ரூம்ல இருக்கிறத விட உன் கூட வெளியே வரலாம்ல? ஓகே, நான் ரெடியாகி கீழே வரேன். See you in 10 minutes. வாவ் விக்ரம், ரியலி யூ ஆர் தி பெஸ்ட். ஓகே, நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்று சொல்லி ஃபோனை கட் செய்தாள் ஸ்டெல்லா. ஃபோன் கட்டான அடுத்த வினாடி தியா கட்டிலில் இருந்து எழும்பி விக்ரமின் முன்னால் வந்து ஆவேசமாக நின்றாள். யோ, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? அவ என்ன உன் பொண்டாட்டியா? கூப்பிட்டோன்னே பல்லழிச்சிட்டு போற, அதுவும் லாங் டிரைவ் நியூயார்க்ல. ஏண்டா, என்கிட்ட பெரிய இவனாட்ட சீன் போடுவ, அவ கூப்பிட்டோன்னே ஓடுற. போய் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. ஏய், என்ன ஓவரா கத்திட்டு இருக்க? இங்க பாரு, அவ என் பிஸ்னஸ் பார்ட்னர். அதுவும் இல்லாமல் நினச்சி பாரு, நியூயார்க்கில் ஸ்டெல்லா மாதிரி ஒரு பொண்ணு கூட அப்படியே லாங் டிரைவ், இது மாதிரி சான்ஸ் கிடைக்குமா என்று தியாவை மேலும் வெறுப்பேற்றுவதற்காகவே கூறினான். தன் கலைந்த சட்டையை கழற்றி போட்டுவிட்டு துண்டை எடுத்து தோளில் போட்டபடி குறும்புத்தனமாக சிரித்தான். சரி, எனக்கு டைம் வேற ஆகுது, நீ பேசாமல் நல்லா தூங்கு, நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தியாவின் கோபமான முகத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே பாத்ரூமுக்குள் ஓடி சென்று கதவை லாக் செய்தான். தியா கால்களை தரையில் ஓங்கி மிதித்தாள். இருடா, உனக்கு இருக்கு என்று பல்லை கடித்தவள், இல்ல, கண்டிப்பா முடியாது. இவனை அவ கூட தனியா அனுப்பவே கூடாது. தியா, ஏதாச்சும் பண்ண என்று யோசித்து ஒரு முடிவெடுத்தாள். விறுவிறுவென்று தன் பேக்கை திறந்து ஒரு அழகான நேர்த்தியான அவுட்ஃபிட்டை எடுத்தாள். அந்த அறையில் இருக்கும் இன்னொரு பாத்ரூமிற்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு தன் கூந்தலை அழகாக சரி செய்து ரெட் லிப்ஸ்டிக்கை தடவி செம்ம சூப்பராக ரெடியாகினாள். சற்று நேரத்தில் விக்ரம் பாத்ரூமிலிருந்து குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு அசத்தலான கேஷுவல் ஷர்ட் மற்றும் ஜீன்ஸில் பெர்ஃப்யூம் அடித்து கொண்டு வெளியே வந்தான். அங்கே முழுமையாக ரெடியாகி தன் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டியபடி கெத்தாக நின்று கொண்டிருந்த தியாவை பார்த்ததும் அவன் அப்படியே ஸ்தம்பித்தான். விக்ரம் புருவத்தை உயர்த்தி அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்து, ஏய், என்னடி இது, நீ எங்க கிளம்பிட்ட என்று அவன் கேட்க தியா கைகளை கட்டிக்கொண்டு தலை நிமிர்ந்து கெத்தாக, அதுவா, நானும் தான் உன் கூட வரேன். என்ன, என் கூட வரையா? ஏய், ஸ்டெல்லா என்னதாண்டி கூப்பிட்டா? இது ஒரு பிரைவேட் அவுட்டிங், அதுக்கேண்டி நீ வர்ற என்று வேண்டுமென்றே அவளை சீண்டினான். தியா அவன் முன்னால் வந்து நின்று அவனது சட்டை காலரை சரி செய்வது போல இழுத்து,
அவ பிரைவேட்டா கூப்பிட்டா நீ உடனே ஓடுவியா? உன்னையும் அவளையும் தனியா விடுறதுக்கு நான் ஒன்றும் லூஸ் இல்லை மிஸ்டர் விக்ரம். நீ எங்க போனாலும் இந்த தியாவும் நிழல் மாதிரி உன் கூடயே தான் வருவா. ம். அமெரிக்கால நீ ஜாலியா சுத்துறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? கம்ப்ளீட்லி நோ வே. நானும் வரேன். தடுத்து பாரு பார்க்கலாம். என்று அவள் கூற, தியாவின் அந்த அதீத அதிகாரத்தையும் உரிமையையும் பார்த்த விக்ரமிற்குள் காதல் பொங்கியது. அவளது பிடிவாதமான செல்லமான அந்த பொறாமை முகத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. விக்ரம் மனதிற்குள் சிரித்துக்கொண்டே கரகரப்பான குரலில், அடி பாவி, வால்மேல உனக்கு அவ்வளோ பொசசிவா என்று கூறிய விக்ரம் அவளது இடுப்பில் கை வைத்து தன் பக்கம் இழுத்து ஒரு மெல்லிய முத்தத்தை கொடுத்துவிட்டு சிரித்தபடியே கதவை திறக்க தியாவும் அவனோடு சளைக்காமல் கெத்தாக வெளியே நடந்தாள். ஹோட்டலின் பிரம்மாண்டமான நுழைவாயிலில் ஒரு சொகுசான கார் வந்து நின்றது. காரின் கதவு திறக்கப்பட்டு அதிலிருந்து ஸ்டெல்லா வெளியே இறங்கினாள். அவள் அணிந்திருந்த அடர் நீல நிற குட்டியான பாடிகான் உரை அவளது கச்சிதமான உடல் அமைப்பை முழுமையாக எடுத்து காட்டியது. லேசாக அலைப்பாயும் கூந்தல், ஹை ஹீல்ஸ், ஸ்டைலான மேக்கப் என ஒரு ஹாலிவுட் நடிகை போல மின்னி ஒளிர்ந்து கொண்டு கம்பீரமாக நடந்து வந்தாள். அவளது அந்த அதிநவீன தோற்றத்தை பார்த்ததும் ஹோட்டல் லாபியில் நின்று கொண்டிருந்த தியாவிற்கு ஒரே அடியாக வாயடைத்து போனது. என்ன இவ இப்படி இருக்கா? ஒருவேளை விக்ரம் விழுந்துருவானோ என்று மனதுக்குள் ஆச்சரியமும் பொறாமையும் கலந்த பார்வையோடு அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்து வியந்தாள். விக்ரம் தன் கைகளை தன் பாக்கெட்டுக்குள் விட்டபடி சிரித்துக்கொண்டே ஸ்டெல்லாவை நோக்கி சென்றான். ஸ்டெல்லா வழக்கம் போல உற்சாகத்தோடு வந்து விக்ரமை மென்மையாக கட்டிப்பிடித்தாள். ஹே விக்ரம், ரெடியா? போலாமா என்று சொல்லிவிட்டு விக்ரமின் பின்னால் நின்றிருந்த தியாவை பார்த்தாள். தியாவின் தோற்றத்தை பார்த்து லேசாக புருவத்தை உயர்த்திய ஸ்டெல்லா, ஹே பேப், நீ எங்கேயாச்சும் வெளியே போறியா என்று ஆர்வமாக கேட்டாள். தியா உடனே தன் கெத்தை லேசாக மாற்றிக்கொண்டு விக்ரமை ஒரு பார்வை பார்த்தபடி முன்னே வந்தாள். அது நானும் தான் உங்க கூட வரேன் மிஸ்டெல்லா என்று இயல்பாக அதே சமயம் உரிமையோடு கூறினாள். ஸ்டெல்லாவின் முகத்தில் ஒரு நொடி அந்த அதிர்ச்சியும் ஏமாற்றமும் மின்னலென வந்து மறைந்தது. தன் தனிமையான விக்ரமுடன் சேர்ந்த அந்த அவுட்டிங் பிளான் சொதப்புவதை உணர்ந்தாலும் அதை உடனடியாக மறைத்து கொண்டு ஒரு போலி சிரிப்பை வீசினாள். ஓ நிஜமாவதியா? பட் இன்னைக்கு ஹோல்டே நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமே. விக்ரமும் நானும் ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரைவ் போயிட்டு வந்துடுறோம் என்று தியாவை கலட்டிவிட பார்த்தாள். ஆனால் தியா அத்தனை சீக்கிரம் விட்டு கொடுப்பாளா என்ன? உடனே தன் பாவமான வெகுளித்தனமான இன்னசென்ட் முகமூடியை போட்டுக்கொண்டாள். தன் கண்களை அகல விரித்து ரொம்ப பாவமாக பேசத் தொடங்கினாள். ஐயோ மேம், பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் டயர்ட் இல்லை. உண்மையை சொன்னால் நான் இது வரைக்கும் நியூயார்க் வந்ததே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டு இதை சுற்றி பார்க்காம போனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வருவேனான்னு தெரியல. ஸோ மேம் ப்ளீஸ் என்னையும் உங்கள் கூட்டிகிட்டு போங்களேன். நான் அமைதியாக உங்கள் கூடவே வரேன். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் என்று கெஞ்சி கேட்டாள். தியாவின் இந்த திடீர் அநியாயமான இன்னசென்ட் ஆக்டிங்கை பார்த்த விக்ரமுக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அடி பாவி, என்னம்மா நடிகிற? இதுக்கு முன்னாடி நியூயார்க் வந்ததே இல்லையா என்ன என்று மனதுக்குள் நினைத்து தன் உதடுகளை கடித்து சிரிப்பை மறைத்தான். தியாவின் அந்த பாவமான பேச்சை கேட்டதும் ஸ்டெல்லாவால் நோ சொல்லவே முடியவில்லை. ஹோ கியூட், தட்ஸ் ஓகே தியா, கண்டிப்பாக வாங்க, நம்ம 3 பேர் சேர்ந்தே போகலாம் என்று வேறு வழியின்றி சிரித்தபடியே சம்மதித்தாள். மூவரும் காரை நோக்கி நடந்தனர். விக்ரம் டிரைவர் சீட்டில் அமர முன் சீட்டில் விக்ரமின் அருகிலேயே போய் ஸ்டெல்லா ஜாலியாக அமர்ந்து கொண்டாள். ஆனால் தன் பொறாமை பார்வையை விக்ரம் மீது வீசியபடி பின் சீட்டில் தனியாக போய் அமர்ந்தாள் தியா. கார் நியூயார்க் நகரின் அழகான வீதிகளில் வேகமாக பாய்ந்தது. விக்ரம் காரை ஓட்ட அருகில் அமர்ந்திருந்த ஸ்டெல்லா அவனிடம் சிரித்து பேசி கைத்தட்டி இடைவிடாமல் அரட்டை அடித்து கொண்டே வந்தாள். பின் சீட்டில் அமர்ந்திருந்த தியா
தன் கைவிரல்களை இடுக்கமாக பிணைந்து கொண்டு முன் சீட்டில் ஜோடியாக அமர்ந்து பேசிக்கொண்டு செல்லும் விக்ரமையும் ஸ்டெல்லாவையும் தன் கூர்மையான பார்வையால் இடைவிடாமல் கண்காணித்தபடியே வந்தாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர் கதையின் அடுத்த ஒரு புது அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.